வணக்கம். வாய்ஸ் ஆஃப் த லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்ட். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகள், சோம்பேறிகள், அவர்களுடைய குரலாய் ஒலிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. விளையாட்டுத்தனமாக ஒரு சட்டாயர், ஒரு மீம்ஸ் வழியாக கிரியேட் ஆன இந்த கட்சி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு இளைஞர்களுடைய புரட்சியாக மாறிவிட்டது. ஒரு மூமெண்டாக கிரியேட் ஆகிவிட்டது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி கடந்த 4 நாட்களில் 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வெறும் இன்ஸ்டாகிராமில், யூடியூப், எக்ஸ் பக்கம், மற்ற இணையதளங்கள். அதில் வேற இதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற பெயர்ல ஏராளமான ப்ராடி அக்கவுண்ட்ஸும் திறக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் வரக்கூடிய ஃபாலோவர்ஸ்களுடைய எண்ணிக்கை ஏராளம். அதாவது இளைஞர்களுடைய அந்த கோபம் எந்த அளவில் வெடித்திருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டு சிஸ்டத்திற்கு எதிராக, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை இந்த நாட்டு ஜென்சி எடுத்துக்காட்டு. எப்படி ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில், நேபாளில் ஆட்சி மாற்றம் நடந்ததோ, இந்த அரசியல் கட்சி வழியாக அந்த ஆட்சி மாற்றம் நடக்காது. ஆனால் இவர்கள் எடுத்துக்காட்டிய அந்த எதிர்ப்பை நீங்க அலக்களிக்க கூடாது. இவர்கள் எடுத்துக்காட்டிய அந்த எதிர்ப்பு காங்கிரஸ், பிஜேபிக்கு எதிராக கிடையாது. ஒட்டுமொத்த சிஸ்டத்திற்கு எதிராக, தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக, நீதிமன்றத்துக்கு எதிராக, இந்த நாட்டுக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக, இந்த நாட்டுக்கூடிய இளைஞர்களை நீங்க ஏமாற்றி வந்தீர்கள்னா, இந்த நாட்டுக்கூடிய இளைஞர்களை நீங்க முடக்க பார்த்தீர்கள்னா, இப்படித்தான் அவர்கள் பிடிப்பார்கள். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுடைய நோக்கம் என்ன? வாய்ஸ் ஆஃப் த லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்ட். இதற்கான அர்த்தம் என்ன? அவர்களுடைய மேனிபெஸ்டோ என்ன? அனைத்துமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க பார்த்தீர்கள்னா, திடீர் என்று ஒரு மூவ்மெண்ட் கிளம்பும், திடீர் என்று ஜோக் வழியாக, திடீர் என்று ஒரு சில பார்ட்டிகளும் ஃபார்ம் ஆகிவிடும். ஆனால் இந்த அரசியல் கட்சி சோசியல் மீடியா வழியாக திடீர் என்று மக்களுக்கு முன்பு வருகிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுல சேர்வதற்கான வழி என்ன? நீங்க வேலையில்லா பட்டதாரியாக இருக்கலாம், சோம்பேறியாக இருக்கலாம், நீங்க மணிக்கணக்காக சோசியல் மீடியாவில் மொபைலை நோண்டக்கூடிய நபராக இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக ட்ரோல் செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். அப்படி நீங்க இருந்தீர்கள்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கட்சியில் உங்களுக்கு இடம் இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஜோக், ஒரு மீம், இப்படித்தான் இந்த அரசியல் கட்சியுடைய துவக்கம். ஆனால் இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக மாறிய இந்த கட்சியை பற்றி நீங்க பார்க்க வேண்டும். பவர் ஆஃப் சோசியல் மீடியா எந்த அளவில் லாங்குவேஜ், மீம்ஸ், சட்டாயர் வழியாக இந்த நாட்டுக்கு கூடிய சிஸ்டத்தை ஒழுக்கி இருக்கிறது என்று நாம் அனைவருமே பார்க்க வேண்டும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் நேஷனல் பாராசிட்டிக் ஃப்ரண்ட் இன்னொரு கட்சியும் துவங்கிவிட்டது. இந்த தமிழ்நாட்டு தேர்தலும் போது ஜீரோ பிஜேபி என்கிற ஒரு அமைப்பு, அதுவும் தமிழ்நாட்டில இருந்து போனது. நீங்க பார்த்தீர்கள்னா, இளைஞர்களுடைய கோபம் எங்கெல்லாம் வெடிக்கிறதோ அந்த அனைத்து இடங்கள்லயுமே இந்த நாட்டுக்கு கூடிய மத்திய அரசாங்கம் தான் டார்கெட்ல இருக்கு. அரசியல் கட்சிகளும் இருக்கு, அதுல காங்கிரஸும் இருக்கு, டிஎம்கேவும் இருக்கு, ஏடிஎம்கேவும் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் பிஜேபி, டிஎம்சி ஆதி காலமாக இந்த நாட்டில் இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு எதிராக இந்த குரல். எதற்காக, எப்படி இது துவங்கப்பட்டது? மே 15 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் கொடுத்த ஒரு வைரல் ஸ்டேட் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிவிட்டது. என்ன கூறினார்? இந்த நாட்டிற்கு கூடிய இளைஞர்கள், ஆக்டிவிஸ்ட்கள், ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்கள், இவர்கள் சோம்பேறிகள், வீணா போன நபர்கள், பாரசைட்ஸ், பூச்சி, காக்ரோச், இது போன்ற நபர்களால் ஏற்கனவே சிஸ்டம் ஒரு விதமாக டேமேஜ் ஆகி கொண்டிருக்கிறது. சிஸ்டத்தை இவர்கள் தொடர்ந்து கரிச்சு கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இது போன்ற நபர்கள் தான் இந்த வேலையை பார்க்கிறார்கள். என்ன நடந்தது அதற்கும் நான் வருவேன். ஆனால் कुछ बेरोजगार युवा कॉकरोच की तरह जो व्यवस्था पर हमला करते हैं, सिस्टத்தின் மீது
தாக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற இளைஞர்கள். இந்த ஒற்றை வார்த்தை ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் வரையினார். ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரலானது. அந்த வீடியோவை நான் போட்டு காட்டுகிறேன், பாருங்க. Understand. I understand. There are already parasites in society who attack you people, you attack the system, and you want to join hands with them. No, my lord. I understand, my lord, and I understand. Have you seen there are youngsters like cockroaches, they don't get any employment, they don't have any place in profession. Some of them become media, some of them become social media, some of them become RTI activists, some of them become another activists, and they start attacking everyone. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இப்ப இந்த வீடியோவை பார்த்த உடனேயே ஒட்டுமொத்த இளைஞர்கள், ஜென்சி, அவர்களை சொன்னா போதும், ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அவர் கோடு போட்டுருவார். அது மாதிரிதான் இங்க கிடந்தது. ஒட்டுமொத்த ஜென்சி நேரடியாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்களை மீம்ஸ் வழியாக ட்ரோல் செய்ய தொடங்கினார். அடுத்த நாளே ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வெளியில வந்து, நான் சொன்ன விஷயம் வேற, நீங்க புரிஞ்சு கொண்ட விஷயம் வேற, அந்த அந்த மறுப்பெல்லாம் தெரிவிச்சாரு. பட் the damage was done. The question is, it is not just a joke anymore. இது வெறும் ஒரு விளையாட்டுத்தனமாக தொடக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி கிடையாது. மீம் ப்ரொடெஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த யூத் அவர்கள் வழியாக தொடங்கப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. இந்த நாட்டுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டட் இளைஞர்கள், அவர்களுடைய கோபம், அவர்களுடைய வேலை வாய்ப்பிற்கான கேள்விகள், இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகள், பாலிசிஸ், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலிசிஸ், பாலிடிக்ஸ், இந்த அனைத்திற்கும் எதிராக அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த பதில். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆர் சிஜேபி. என்ன நடந்தது அதை நீங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜெயமாலா பாக்சி இவர்களுடைய பெஞ்சில் ஒரு வழக்கு. அந்த வழக்குல ஒரு சீனியர் லாயர், சீனியர் அட்வொகேட், அவருக்கு ஒரு சீனியர் அட்வொகேட்டுக்கான அந்த ரெகக்னேஷன் இது கொடுக்க வேண்டும் என்கிற அந்த வழக்கு. உங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்று ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும் போல. அப்ப அவர் பேசும்போது சூரியகாந்த் அவர்கள் கொடுத்த பதில், ஏற்கனவே இந்த நாட்டில் சொசைட்டியை தாக்குவதற்காக இளைஞர்கள், ஆக்டிவிஸ்ட்கள், ஆர்டி ஆக்டிவிஸ்ட்கள், பத்திரிகையாளர்கள், கோதி மீடியாவை சொல்லவர், எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள், இது போன்ற நபர்கள் பாரசைட்ஸ் போல, பூச்சிக்கொல்லி, அந்த பூச்சிகள் போல இந்த நாட்டு சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் காக்ரோச், அந்த காக்ரோச் என்கிற வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஒட்டுமொத்த நெரட்டிவ் செட் செய்யப்பட்டது. சோசியல் மீடியா இந்த நெரட்டிவை ஒரு மிகப்பெரிய அளவில் வெல்கம் செய்தது. அன்எம்ப்ளாய்டு யூத், பல்வேறு மீடியா ஹவுசஸ்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்டாக இது மாறிவிட்டு. அதற்கு பின்பு என்ன, 16ஆம் தேதி ஒரு கூகுள் ஃபோரம் எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அபிஜித் என்கிற ஒரு நபர் இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மீம்ஸ் வழியாக ஒரு விளையாட்டுக்காக தொடங்கப்பட்ட இந்த விஷயம். அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க பேரை எழுதி இந்த கட்சியில நீங்க இருந்து கொள்ளலாம். அந்த கட்சிக்கு வந்த வரவேற்பு ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்த உடனேயே ஒரு 4-5 நண்பர்கள் சேர்ந்து ஒரு சிறிய வெப்சைட்டையும் லான்ச் செய்து விட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த சோசியல் மீடியா வழியாக இந்த வெப்சைட்ல மக்கள் போய் அவருடைய ஃபார்ம்ஸ்களை நிரப்புவதும் பல்வேறு விஷயங்களை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். 30 வயதான அபிஜித் தீப்கே பப்ளிக் ரிலேஷன் அட் பாஸ்டன் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு சிறிய ஒரு தொண்டராகவும் இருந்திருக்கிறார், அது வேற. இப்ப இவர் ஒரு பட்டப்படிப்பிற்காக அமெரிக்காவில் இருக்கிறார். அங்கிருந்தான் இந்த விஷயம் நடந்தது. இப்போ ஏராளமான நபர்கள், இது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் விஷயமாக இருக்கலாம், இதுல ஏராளமான கட்சிகள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்ய, அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு சாதாரணமாக தன்னுடைய கோபத்தை
வெளிக்காட்டக்கூடிய விதமாக இந்த வார்த்தையை அவர் எடுத்து வைத்தார். அது மக்கள் மனதில் தீ போன்று பத்தி எறிந்திருக்கிறது. அதற்கான விளைவுதான் நீங்க பார்த்தீர்கள். இன்னைக்கு இந்த அதுவே நான் போட்டுக் கொண்டிருக்கும் போது 12 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் இன்ஸ்டாகிராம்ல மட்டுமே. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல 6 மில்லியன் சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு நாள்ல மட்டுமே 12. இப்ப இந்த வீடியோ நீங்க எடிட் பண்ணி போஸ்ட் ஆகி நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அது 12, 13 மாறி இருக்கலாம், 14 மாறி இருக்கலாம், இன்னும் அதிகமாகவும் மாறி இருக்கலாம். போய் நீங்க இன்ஸ்டாகிராமை செக் செய்து பார்க்கலாம். வாய்ஸ் ஆஃப் த லேசி அண்ட் அன்எம்ப்ளாய்ட் இந்த டேக்லைனுடன் இந்த அரசியல் கட்சியை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, அபிஜித் இப்போ கடைசியாக போட்ட ஒரு வீடியோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுமே பிஜேபியை அன்ஃபாலோ செய்ய வேண்டும். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். பிஜேபி எதற்காக அன்ஃபாலோ செய்ய வேண்டும்? ஏன்னா அவர்கள் இளைஞர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். வேலை கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம், அவர்களை நீங்க அன்ஃபாலோ செய்ய வேண்டும் என்கிற இந்த விஷயம். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த விஷயம் வளர்ந்திருக்கிறது. இந்த கட்சி வழியாக தொட்ட விஷயங்கள் என்ன? அன்எம்ப்ளாய்மெண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம், பேப்பர் லீக், நீட் கான்ட்ரோவர்சி, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரஸ்ட், மீடியா பயஸ். பொது மீடியாவும் இங்கே எழுதியிருக்கிறார்கள். மீம்ஸ், சர்காசம், ஐரோனி ஜோக்ஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இந்த மிக முக்கியமான டாக்டிக். இது மட்டுமல்ல, இவர்களுடைய ஒரு மேனிஃபெஸ்டோவும் வெளிவந்திருக்கு. இந்த மேனிஃபெஸ்டோவை நீங்க படித்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் மக்களை இந்த மேனிஃபெஸ்டோ போய் தொட்டிருக்கிறது என்று. இஃப் த சிஜேபி கம்ஸ் இன் பவர், எங்களுடைய கட்சி இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல, வெறும் வழியாக தான் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தப்பி தவறி நாங்க வந்துட்டோம்னா, no justice shall be granted a Rajya Sabha seat as a post-retirement reward. எந்த நீதிபதிக்குமே ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்க கூடாது. யாரை தொட்டு பார்த்திருக்கு நீங்க பாருங்க. பிஜேபி ரஞ்சன் கோகோய் அவர்களை, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு பிஜேபி ராஜ்யசபாவிற்கு அனுப்பியது. நாங்க வந்தோம்னா எந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் அந்த பதவி கொடுக்க விட மாட்டோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் இரண்டாவது மேனிஃபெஸ்டோ பாயிண்ட், இஃப் எனி லெஜிட் vote is deleted, இந்த நாட்டுக்கு கூடிய எந்த நபருடைய ஓட்டு நீக்கப்பட்டாலும் லெஜிட்டிமேட், அதாவது ஓட்டு இருக்கு ஆனால் ஓட்டை நீக்கிவிட்டார், அப்போ சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஞானேஷ்குமார் அவர்கள் மீது வழக்கு பாயும், அவரை கைது செய்வோம். யுஏபிஏ அந்த சட்டத்திற்கு கீழே அவரை கைதில் வைப்போம். யுஏபிஏ அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்ட், தீவிரவாதிகள் மீது போடக்கூடிய இந்த சட்டம். பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன் கிடைக்கும். நரேந்திர மோடி அவர்கள் கூறியபடி 33% சரிப்பட்டு வராது. 50% women should get the reservation. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் என்றால் அடானி அம்பானி போன்ற பெரும்புள்ளிகளுடைய டிவி சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், பத்திரிகைகள், அந்த நிறுவனங்களுக்கு கிடைத்த லைசன்ஸை முதலில் நாங்க முடக்குவோம். அடானி அம்பானி கையில மீடியா ஹவுசஸ் இருக்கக்கூடாது. எம்எல்ஏ எம்பிக்கள் யாராக இருந்தாலும் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவினீர்கள்னா எந்த விதமான பொறுப்பும் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு கிடைக்காது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு நீங்க தேர்தலில் களமிறங்கவும் முடியாது. இந்த 5 புள்ளிகளை மேனிஃபெஸ்டோ வழியாக எடுத்து வைத்தார்கள். இந்த கட்சியில சேருவதற்காக நீங்க சோம்பேறியாக இருக்கலாம், அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக மீம் கிரியேட்டராக இருக்கலாம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க செய்யலாம். ஸோ திஸ் இஸ் வாட் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த விஷயம். நீ கான்ட்ரோவர்சியை பற்றி மிக பெரிய அளவில் பேசியிருக்கிறார். சிபிஎஸ்சியோடைய ரீசெக்கிங், அதற்காக அவர்கள் பணத்தை வசூலிப்பது ஒரு மிகப்பெரிய கரப்ஷனாக அதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த அனைத்துமே அபிஜித் தீப்கே என்கிற ஒரு 30 வயது நபர் அமெரிக்காவில் இருந்து கொண்டு தொடங்கிய இந்த விஷயம். அவரிடம் கேட்டபோது அவருடைய ஐடியாலஜி செக்யுலர், சோஷலிஸ்ட் அண்ட் டெமோக்ராட்டிக் ஆன்டி காஸ்ட் ஐடியாலஜி. அவருடைய ஐடியாலஜி மகாத்மா காந்தி, அம்பேத்கர், நெஹ்ரு அவர்களை அவர் முன்னோடியாக எடுத்து வைக்கிறார். அந்த வழியில் தான் அவர் வந்தார் என்று கூறியிருக்கிறார்.
இந்த இடத்துல இன்னொரு கான்ட்ரவர்சியும் தொடங்கிவிட்டது. ஆம் ஆத்மி கட்சியில் இவர் இணைந்து அந்த கட்சியோட கொள்கை இந்த இடத்துல இவர் பரப்புறாரு என்று. அப்படி கிடையாது. இது ஒரு கோபம், இளைஞர்களுடைய கோபம். இந்த அரசியல் கட்சியில நீங்க பார்த்தீர்கள்னா மஹுவா மொய்த்ரா டிஎம்சில இருந்து, கீர்த்தி ஆசாத், இது போன்ற பல்வேறு தலைவர்களும் இப்போ ஒவ்வொன்றாக வர தொடங்கி விட்டார்கள். இந்த கட்சியுடைய இன்னொரு மீம்ஸை நீங்க பார்த்தீர்கள்னா, நாங்க இன்னொரு பிஎம் கேர்ஸை கொண்டு வருவதற்காக ஆட்சியை பிடிக்கவில்லை. நாங்க வெளிவந்தது ஏதோ வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு இந்திய டாக்ஸ் பேருடைய பணத்தை வீணாக்குவதற்காக கிடையாது. நாங்க கரப்ஷனை ரீபிராண்டிங் வழியாகவும் கொண்டு வருவதற்காக கிடையாது. நாங்க வந்த விஷயம் சிம்பிளாக எங்களுடைய பணத்தை, டாக்ஸ் பேருடைய பணத்தை எங்க நீங்க செலவழித்தீர்கள், we need the accountability. இப்போ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் மிக பெரிய அளவில் வைரலாகி இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு அமைப்பு, ஆன்டி கரப்ஷன், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்கிற ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் நீங்க பாருங்க. அந்த மூவ்மெண்ட்டுக்கும் இந்த மூவ்மெண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் அந்த மூவ்மெண்ட்ல ஒரு முகம் இருந்தது, ஒரு அடையாளம் இருந்தது. ஏராளமான இன்டெலெக்சுவல்ஸ் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள், அந்த பார்ட்டியில் இருந்தார்கள், அந்த மூவ்மெண்ட்ல இருந்தார்கள். இந்த மூவ்மெண்ட்டுக்கு எந்த முகமும் கிடையாது. இந்த மூவ்மெண்ட் நேரடியாக இளைஞர்களுடைய கோபத்தை, இளைஞர்களுடைய வலியை, இளைஞர்களுடைய வேதனையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. இப்பவும் இந்த நாட்டு அரசாங்கம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இப்பவும் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய பியூரோக்ரசி, இப்பவும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த ஜென்சி உங்களை வேருடன் பிடுங்கி வீசி விடுவார்கள். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இளைஞர்களுடைய கோபம் இருக்கிறது. அப்போ அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அரசாங்கத்தை கேள்வி கேட்டீர்கள்னா நீங்க காக்ரோச், பாரசைட், தேச துரோகி, இது போன்ற பட்டங்கள். எங்களையும் அப்படித்தான் பல ஆண்டுகளாக பேன் செய்து வருகிறார்கள். பல்வேறு இடங்கள்ல இருந்து எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி, நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.